ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி கோல்ட் இயரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் மக்களே. எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ நான் வந்து டிசெண்டிங் டு அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்கிட்ட இருக்கிறதுலே வெயிட் அதிகமான இயரிங் பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவே வந்து இந்த இயரிங் பற்றி தான் இருக்கும். அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இயரிங் பார்த்திங்கன்னா சந்த்பாலி டிசைன் சொல்லுவாங்க. இப்போ இது வந்து நல்லா ஃபேமஸாக இருக்குது. நான் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்டில் தான் வாங்கினேன். இது வந்து 2.5 பவுன் அந்த மாதிரி வரும். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிறதுலே வந்து வெயிட் அதிகமான இயரிங். எனக்கு ரொம்பவே பிடிச்சி எடுத்தது இது. அண்ட் செகண்ட் இயரிங் பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி வந்து ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லலிதாவில் எடுத்தது. 2 பவுன் அந்த மாதிரி வரும். நார்மல் ட்ரெடிஷ்னல் வேர்க்கு, அதுக்கப்புறம் எங்கேயாவது மேரேஜஸ்க்கு அந்த மாதிரிலாம் போனால் இது ஒன்று போட்டாலே வந்து அவ்வளோ சூப்பராக காட்டும். ஸோ இதுவும் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ரொம்ப பிடிச்ச இயரிங் தான் இது. அண்ட் இந்த இயரிங் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து எலைட்டில் எடுத்தது தான் நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு தெரியல கன்ஃபார்மாக எங்கே எடுத்ததுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 1.25 பவுன் வரும். ஜிமிக்கி வந்து 1 பவுன். அண்ட் இந்த மேலே இயரிங் வந்துட்டு ஒரு 2 கிராம்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ டோட்டலாக 1.25 பவுன். இதுவும் வந்து ஒரு குட்டி ஜிமிக்கி மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது. ஸோ அந்த பெரிய ஜிமிக்கி வந்து ஒரு கிராண்டான ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கலாம். இந்த குட்டி ஜிமிக்கி வந்து நார்மல் பார்ட்டிஸ் இல்லை நார்மலான ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி இது வியர் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அண்ட் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஜிமிக்கி. ஆக்சுவலி இதுவும் ஒரு குட்டி ஜிமிக்கி தான். இது வந்து 1 பவுன் அந்த மாதிரி வரும். ஜிஆர்டியில் எடுத்தது. இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டோன் வச்சு வரும். கீழே ஜிம்கா வந்துட்டு நார்மல் கோல்ட் பேட்டர்ன். இது எதுக்கு போடலாம் அப்படின்னா, உங்ககிட்ட ஸ்டோன் செட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் இந்த நார்மல் ஜிமிக்கி போடுறத விட இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு ஜிம்கா போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிசைன்ஸ் தெரியுதா பாருங்கள். உள்ளேயுமே ஒரு ஹேங்கிங் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைப் ஜிமிக்கி ஒன்று எடுத்தேன் நான். இது வந்து 1 பவுன் வரும். அண்ட் இந்த இயரிங் வந்து இப்போ தான் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ தான் எடுத்தது. இது வந்து அம்மாக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் இது காட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங் இது பார்த்திங்கன்னா டான்ஸிங் இயரிங்னு சொல்லுவாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் இது பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இதுவும் வந்து 4 கிராம்ஸ் தான் இது. அண்ட் இந்த இயரிங்கும் வந்து 4 கிராம்ஸ் இயரிங் தான். இது வந்து மம்மிக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்த இயரிங் இது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான இயரிங். மேலே மட்டும் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி பட்டையாக வந்து கீழே வந்து அந்த ஹேங்கிங் சூப்பராக இருக்கும். இது அதான் 4 கிராம்ஸ் தான். இதுவும் சரவணா எலைட்ஸ் ஷோரூமில் எடுத்தது தான். அண்ட் இந்த இயரிங்கும் நான் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த வீடியோஸில் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு குட்டி ஜிமிக்கி மாதிரி. மேலேயும் இதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி பட்டையாக வந்து கீழே குட்டி ஹேங்கிங் இருக்கிற மாதிரி. எனக்கு வந்து இந்த டைப்பில் போட்டால் வந்து செட் ஆகும் என்னோடய ஃபேஸ்க்கு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 3 கிராம்ஸ் 3 to 3.5 கிராம்ஸ் வரும் இந்த இயரிங். இதுவும் வந்து எலிட் ஷோரூமில் எடுத்தது தான். அதுக்கப்புறம் இந்த இயரிங் பார்த்திங்கன்னா அம்மா கொடுத்தது. இதுவும் ஒரு நார்மலான இயரிங் தான். அந்த லைக் பெரியவங்களாம் போடுற மாதிரியான ஒரு இயரிங் தான். இது வந்து 3 கிராம்ஸ் 3 to 4 கிராம்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இந்த இயரிங்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி வளையம் யார்கிட்டையும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்ம சின்ன வயசுலலாம் போட்டிருப்போம்ல. ஸோ நான் என்னோடய ஸ்கூல் டேஸில் போட்டது இது. ரொம்ப குட்டியான ஒரு வளையம் இது. 1 கிராம் அந்த மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ என்கிட்ட இருக்கிற பழைய இயரிங்கில் இது ஒன்று. ரொம்ப இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து என்கிட்ட இருக்குது. ஸோ ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டோன் டைப்ஸ் இயரிங் என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நான் காமிச்சது வந்து ஒரே ஒரு ஜிமிக்கி மட்டும் ஸ்டோன் வச்சு காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டோன் கலெக்ஷன்ஸ் இயரிங் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் பிஃபோர் எடுத்தது. டெய்லி யூஸ்க்காக போடலாம் அப்படின்னு சொல்லி ஜிஆர்டியில் எடுத்தது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய ஹேங்கிங் வச்சு போட்டால் அவ்வளோவா என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகாது. ஏன்னா வந்து நான் மோஸ்ட்லி ரொம்பவும் வந்து ட்ரெடிஷ்னல் வியர்ஸ் போட மாட்டேன். ஆல்சோ வந்து ரொம்பவும் வந்து மாடர்ன் வியர்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கும் சூட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஸ்டட் மாதிரி எடுத்துப்பேன்.
ஸோ இந்த ஸ்டட் வந்துட்டு 4 கிராம்ஸ் 3.5 ஐ திங்க் 3.5 கிராம்ஸ் இது. ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும். அண்ட் ஹியர் கம்ஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இயரிங். இது வந்து பார்த்திங்கன்னா 1 பவுன் வரும். இது வந்து என்கிட்ட இருக்கிற ஸ்டோன் ஜுவல்லரி செயின்ஸ்க்கெலாம் வந்துட்டு இதை வந்து நான் பேர் பண்ணிப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச டிசைன் இது. இது வந்து பார்த்திங்கன்னா லீஃப் டைப்லேயும் வரும். ஆல்சோ வந்து நான் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லீஃப் டைப்லேயும் வரும். அண்ட் இது வந்து எறா கம்மல் அப்படின்னும் நாங்கள் சொல்லிப்போம். ஏன்னா அந்த ஷேப்லேயே இருக்கிறதுனால சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் செட்ஸ் ஏதாவது வச்சு ஸ்டோன் செட்ஸ்க்கெலாம் வந்து இது சூப்பராகவே சூட் ஆகும். இது வந்து நான் சொன்ன மாதிரி 1 பவுன் வரும். அண்ட் இந்த இயரிங் பார்த்திங்கன்னா என்கிட்ட இதே மாதிரி வந்து ஒரு நெக்லஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதோட செட்டு தான் இது. நான் நெக்லஸ் கலெக்ஷன் செயின் கலெக்ஷன்லாம் நான் தனியாக போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ். ரொம்பவே யூனிக் அண்ட் சூப்பராக இருக்கும். க்ரீன் கலர் நெக்லஸ் என்கிட்ட இருக்கிறது. ஸோ அதுக்கு மேட்சிங்காக இந்த இயரிங் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருக்குல்ல. கீழே வந்து ஒரு ஹேங்கிங் பட்டர்ஃப்ளை டைப்பில் வருது. பட் என்க்ளோஸ்டாக இருக்குது. அண்ட் கீழே ஒரு ஹேங்கிங் மாதிரி வரும். அண்ட் இந்த இயரிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக் அண்ட் சூப்பராக இருக்கும். ஸ்டோன் வச்சது. இதுவுமே பார்ட்டி வியர்ஸ்க்கு அதுக்கெலாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ட்ரெடிஷ்னல் வேர்க்கும் இது போட்டுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த இயரிங். நான் தனியாக எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் இந்த இயரிங் பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் இயரிங் தான் வந்து இது. ஸ்டோன் இயரிங். இது வந்து 2 கிராம்ஸ் அந்த மாதிரி தான். குட்டி இயரிங். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி வியருக்கு வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து 2 கிராம்ஸ் ஜிஆர்டியில் எடுத்தது. ஸோ இந்த இயரிங் பார்த்திங்கன்னா நான் வந்து இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன் மக்களே. ஸோ அதனால் நான் தனியாக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். என்னோடய ஆரம் ஒன்று இருக்குது. அதனோட பேரான இயரிங் தான் இது. சூப்பராக இருக்கும். இதுவுமே வந்து சரவணா ஸ்டோர்ஸ் எலிட்டில் எடுத்தது தான். இது வந்து 3/4 பவுன் வரும். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஆரத்துக்கேற்ற நெக்லஸ் இது. இது நிறைய பேருக்கு தெரியும். லாப்பா டிசைன் அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆரமோட பேரிங்கான ஒரு இயரிங் தான் இது. ஸோ ஃபைனலி இந்த ஸ்டோன் இயரிங் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்களுக்கு மேரேஜ் ஆகி எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து அவர் கிஃப்ட் பண்ணது. இது வந்து 4 கிராம்ஸ் ஜிஆர்டியில் எடுத்தது தான். இதுவும் வந்து கைண்ட் ஆஃப் பட்டர்ஃப்ளை டிசைன் அந்த மாதிரி இருக்கும். நார்மல் டெய்லி வேர்ஸ்க்கெலாம் வந்து இது போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃபர்ஸ்ட் கோல்டு ஷாப்பிங் வ்ளாகுக்கு அப்புறம் ரீசெண்டாக நான் போட்ட கோல்டு ஷாப்பிங் வ்ளாக்கும் எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக எனக்கு கொடுங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.